ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ஜேகே. வெல்கம் டு துயில் பாட்காஸ்ட். என்ன எல்லாரும் ரெடியா? ஆயிஷா ரா நடராசன் அவர்கள் எழுதிய உலகை உலுக்கிய 40 சிறுவர்களில் இன்றைக்கி நாம் சொந்தமாக மாத இதழ் நடத்தின ஒரு சிறுவனை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? அந்த சிறுவன் தன்னோட 4வது வயசுலேயே சரளமாக ஆங்கில புத்தகங்கள் படிக்க கற்று வச்சுருந்தான். அவன் பேர் ரஸ்கின். அவனோட அக்கா எலன் 5ஆம் வகுப்பு படிச்சிட்டு இருந்தா. அவளோட ஆங்கில பாட புத்தகத்தில் இருந்த கதைகள் கவிதைகள் எல்லாமே அவனுக்கு அத்துப்படியாக இருந்துச்சு. அவங்க தான் ஆங்கிலோ இந்திய மரபின் முதல் சந்ததியினர். ரஸ்கினோட அப்பா ஆங்கிலேய விமானப்படையில் இருந்த அதிகாரி, அம்மா இந்திய வம்சாவளி. விரைவிலேயே குஜராத்திலிருந்து தன்னோட பாட்டி வீடு இருந்த சிம்லாவுக்கு அனுப்பப்பட்டான். இமயமலை அடிவாரத்தில் இயற்கை எழிலான மலைகள் சூழ அவங்க பாட்டி வீடு அமைஞ்சிருந்துச்சு. அது ரஸ்கினோட மனசில் பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்துச்சு. அவன் மற்ற சிறுவர்கள் மாதிரி ஒளிஞ்சு பிடிச்சு விளையாடலை, ஆப்பிள் மரத்தில் கல்லெறிந்து பறித்து சாப்பிடலை, பறவைகளை துரத்தலை. இயற்கை தாயோட உன்னத மடியில் மணிக்கணக்கில் இருப்பான். இயற்கை குறித்த தன்னுடைய முதல் கவிதையை 4 வயசில் ஆங்கிலத்தில் எழுதினான். சிம்லாவில் இருக்கிற பிஷப் காட்டன் பள்ளியில் ரஸ்கின் சேர்க்கப்பட்டான். அங்கே 3 நூலகங்கள் இருந்துச்சு. ஆரம்ப பள்ளி மாணவர்களுக்குன்னு பெரிய பெரிய படங்களோட கூடிய அழகான வண்ண புத்தகங்கள் ஒரு நூலகத்தில் இருந்துச்சு. 6, 7, 8 வகுப்புகளுக்குன்னு தனி நூலகம். அங்கே படமும் எழுத்துக்களும் கூடிய பல நூல்கள் இருந்துச்சு. பெரிய மாணவர்களுக்கு நூற்றுக்கணக்கான கவிதைகள், நாவல்கள், கதைகள் அப்படின்னு 3ஆவதாக ஒரு பெரிய நூலகம், அது 2வது தளத்தில் இருந்துச்சு. ரஸ்கின் 4ஆம் வகுப்பு தாண்டறதுக்குள்ளே 3 நூலகங்களையும் நுழைஞ்சிட்டான். அவனை காணலை அப்படின்னு யாராவது தேடினா நூலகத்தில் இருப்பான் அப்படின்னு பதில் வரும். கதைகளையும் கவிதை நூல்களையும் விரும்பி படித்தான். ரஸ்கின் எழுதும் கவிதைகள் பெரும்பாலும் இயற்கை மீதான மனித ரசனையாக இருந்துச்சு. கதைகளும் எழுத தொடங்கினான். 7ஆம் வகுப்பு படிக்கிறப்ப தன்னோட நண்பர்களோடு சேர்ந்துக்கிட்டு சொந்த கையெழுத்தில் ஒரு பத்திரிகையை ஆங்கிலத்தில் ஆரம்பித்தான். 3 நூலகத்திலேயும் ஒவ்வொரு பிரதி மாதம் ஒரு முறை அது முளைக்கும். அதற்கு மாணவர்கள் மத்தியில் வாசகர்களும் இருந்தாங்க. கவிதை, குட்டி கதைகள், படங்களையும் கூட அதில் அவனே வரைஞ்சான். மாவட்ட மாநில அளவிலான கட்டுரை போட்டி, கவிதை போட்டியில் ரஸ்கின் கலந்துக்குவான். மற்றவங்கெல்லாம் அவங்க அப்பா அம்மா எழுதி கொடுத்ததையோ ஆசிரியர் சொல்லி கொடுத்ததையோ போட்டிக்கு மனப்பாடம் செய்வாங்க. ஆனால் ரஸ்கின் எப்போதுமே சொந்தமாக தான் எழுதுவான். ஆங்கில மாணவர்களுக்காக லண்டன்லேருந்து 2 பரிசுகள் தருவாங்க. கவிதைக்காக இர்வின் டிவின்டி பரிசு. 8ஆம் வகுப்பு படிக்கும்போது அதை பற்றி கேள்விப்பட்ட ரஸ்கின் தன்னோட கவிதைகளை அனுப்பி வெற்றி பெற்றான். பள்ளியோட வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் அப்படிங்கிற பெயரும் பெற்றான். கதைகளுக்காக ஆங்கில மாணவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய பரிசு ஹெய்லி இலக்கிய பரிசு. 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களே திணறக்கூடிய போட்டி அது. கல்லூரி மாணவர்களுக்கும் சேர்த்து தான் நடத்துவாங்க. அதில் 9ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருந்த ரஸ்கினோட கதை வெற்றி கதையாக அறிவிக்கப்பட்டப்ப பள்ளியின் டிக்கன்ஸ் அப்படிங்கிற பெயர் பெற்றான். கவிதை கதைகளுக்காக வெற்றி மேல் வெற்றி பெற்ற ரஸ்கின் பாண்ட் பின் நாட்களில் சுட்டிகளின் ஆதர்ச எழுத்தாளராக உருவெடுத்தார். மீண்டும் சந்திப்போம். நன்றி.